பொற மண்டலயே அடிச்சு 10 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ட்டானுங்க. இல்ல அதாங்க இப்ப இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க, நூறுக்கணக்கான கோடிகள் செலவு பண்றாங்கன்னு சொல்றாங்க. உளவுத்துறை இருந்துச்சு முன்னாடி. இவ்வளவு இருந்தும் ஏன் இவங்களோட பிளானிங் எல்லாம் இவ்வளவு வீக்கா இருக்குன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அறிவில்ல. என்ன அவ்வளவுதான் காரணம். வேற 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பழைய டெக்னிக்லாம் இருக்குதா இல்லையா? ஆளும் அரசுக்கு எதிரா அதிருப்தி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பழைய டெக்னிக். இதெல்லாம் அவங்க ஏடிஎம்கே கிட்ட செல்லுபடி ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, ஏடிஎம்கேக்கு அத ஆதாரப்பூர்வமா உடைச்சு விடுறதுக்கும், அத ஃபுல்லா பரப்புறதுக்கும் ஒரு பெரிய ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. இங்க நம்ம ஆன்லைன், ஆஃப்லைன் 2லயுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, மக்கள்கிட்டயும் நம்மகிட்ட கனெக்ட் வந்து இருக்கிறதுனால, நம்ம நெனைச்சா ஒரு விஷயம் வந்து இது பொய், இது அவதூறு, இது இப்படி கட்டமைச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வேகமா ஈவன் வந்து கிரவுண்ட்ல கூட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். நாட் ஒன்லி இன் ஆன்லைன். கிரவுண்ட்ல கூட இத ரீச் பண்றதுக்குண்டான வல்லமை வந்து தளபதி ஆர்மிக்கு இருக்குது. அப்படிங்கிறனால அவங்க நெறைய விஷயங்கள் வந்து ஒரு சரியான இது இல்லாதனால தோத்து தோத்து போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி இந்த நரேட்டிவ் செட் பண்றதுல, இது பண்றதெல்லாம் கம்ப்ளீட்டா இது. 2வது அவங்க தன்னுடைய ஈக்கோ சிஸ்டத்துக்கு மட்டுமே அரசியல் செய்றத முதல்ல நிறுத்தணும். இந்த மாதிரி இந்த இந்த ட்ரெண்ட்லாம் இருக்குதா இல்லையா? முற்போக்காளர்கள்ன்னு சொல்லிட்டு சில முகங்கள அடையாளப்படுத்தி, அவர்களெல்லாம் வந்து கலந்துக்கிட்டேன்னு சொன்னா அது சரியான இது. இதெல்லாம் நீ ஏடிஎம்கே கிட்ட பண்ணலாம். இந்த வெற்றிமாறன், அமீரு இந்த கும்பலையெல்லாம் கூட்டு வந்து இது பண்ணி பேச வைக்கிறது. இதெல்லாம் நீ ஏடிஎம்கே கிட்ட பண்ணலாம். இவனுங்க பண்ணன்னு சொன்னோன்னு வையேன், வெற்றிமாறனே பிற்போக்கு ஆளுங்கிறதுக்கு ஆதாரத்த எடுத்து போடுவானுங்க இவன். அமீர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறதுக்கு டெகால்ட்டிங்கிறதுக்கு இவன் ஆதாரம் எடுத்து போடுவான். நீ கூட்டு வர ஆளுங்களுடைய இமேஜும் சேர்ந்து காத்துல பறக்கும். அவ்வளவு மோசமான கும்பல் இவனுங்க. புரியுதா இல்லையா? ஒரு ஒரு வீடியோ ஒரு ஆள் போட்டிருந்தாரு. சிபிசிஐடி எல்லாம் தோத்து போயிரும் போல தெரியுது. அந்த அளவுக்கு இவனுங்க வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. கடந்த காலத்துல ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு என்ன? இந்த பிரச்சனைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்த? அந்த விஷயத்துல என்ன சொன்ன? என்ன இது எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சிருக்கானுங்க. அப்போ நீங்க கூட்டு வர ஆள்களுடைய இமேஜும் சேர்ந்து காலியாகும். இப்ப நீ முற்போக்காளர்கள்னு சொல்லிட்டு ஒரு சோ கால்டு ஒரு வோக் ஃபேஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை வச்சிருக்கேன்னு சொன்னா, சல்லி சல்லியா நொறுக்கிருவானுங்க அத நம்ம பயலுக. அதுல எக்ஸ்பர்ட் இவனுங்க. புரியுதா இல்லையா? அதனால அவங்க தொடர்ச்சியா தோத்து போறாங்க. தொடர்ச்சியா தோத்து போறாங்க. 2வது மணி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா, அதோட நான் ஒத்து போனேன். மணி சொல்ற எல்லாத்தையும்லாம் நம்ம ஏத்துக்க மாட்டோம். சில விஷயங்கள் வந்து அட ஆமா அப்படிங்கிற மாரி ஒத்து போனேன். என்னன்னா, அவங்களுடைய மெஷினரி, டிஎம்கே மெஷினரி இஸ் ஒன்லி பிரிப்பேர்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் டு கன்ஃபரண்ட் ஏடிஎம்கே அவ்வளவுதான். இப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய சக்தியும் அவருடைய ஆளுமை, வல்லமை, அவருடைய மக்கள் செல்வாக்கு, பிளஸ் வந்து அவருக்கு வந்து சோசியல் மீடியால இருக்கக்கூடிய பவர். இந்த இத ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான மெஷினரி அவங்க கிட்ட இல்ல. இது இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம இத எப்படி உடைக்கிறானுங்க? எப்படி புதுசா அவனுங்க ஒரு நேரேட்டிவ வந்துட்டு உருவாக்குறானுங்க அப்படிங்கிறத வந்து அவங்களால டீகோட் பண்ண முடியல. அதுக்கு மாற்று வழிகள் என்னங்கிறது அவங்க தயாராகல. அவங்க கிட்ட திமுக நல்ல எதிர்க்கட்சி, சிறந்த எதிர்க்கட்சி, சிறந்த எதிர்க்கட்சின்னா, அதெல்லாம் ஏடிஎம்கேக்கு அப்படிங்கிறாரு அவரு. அது உண்மதான். அந்த வகையில அது உண்மதான். அதெல்லாம் வந்து ஏடிஎம்கே கிட்ட. ஏன்னா நீ ஏடிஎம்கே கிட்ட அத கவுண்டர் பண்றதுக்கு உண்டான ஒரு இது இருக்காது. இவங்க லீட் எடுத்துட்டு போயிருவாங்க. டக்கு டக்குன்னு ஒரு 3 நாள்ல எடப்பாடிய திணறடிக்க வச்சிடுறாரு ஸ்டாலின். அவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது. எடப்பாடி வந்து அவர் சைடு ஏதாவது நியாயம் இருந்தா கூட அது உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்கு அவர்கிட்ட அந்த மெஷினரி அவருக்கு பெருசா இல்லாம இருந்துச்சு. கட்சிக்கு லோக்கல் கட்டமைப்புலாம் இருக்குது. பட் இருக்கிறது அவதூறுகளை 2 இத்து உடைக்கிறது. போன சேனல் அவர்கிட்ட. ஆமா, ஆமா, ஆமா. அந்த மெஷினரி அவர்கிட்ட வந்துட்டு இல்ல. இதெல்லாம் தான் வந்து திமுக இப்ப சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சவால்கள். இது கடைசி அதான் வரைக்கும் நீங்க நம்ம சந்திச்சுட்டே தான் தலைவர் இருப்பீங்க. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு அதே இருக்கானுங்க. மாரிதான், அதே இப்ப கூட மாரிதான். பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ஒரு எத்தனையோ ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. அதுல கேட்டா கூட ஒரு ரீசனபிளான ஒரு விஷயங்களை சொல்லும். என்னதான் ஏஐ கிட்ட கேட்டாலுமே இப்போ ஆர்கானிக்கா மக்கள் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு ஒரு ஆதரவு வருது இல்லையா? இதை வந்து எந்த ஏஐயாலுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் வந்து டிவிக்கோட பிளஸ்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி அவங்களால பண்ண முடியுன்றது எனக்கு புரியல. இன்னொன்னு ப்ரோ, நம்ம சைட்லயே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு விஷயம் நம்ம போஸ்ட் பண்றனாலே, இது நமக்கு பேக் ஃபயர் ஆகுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு இங்க போஸ்ட் பண்றவங்க தான் அதிகம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட்லாம் இருக்குமான்னு அவங்களுக்குலாம் அசைன்மென்ட்டுங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு இது குரூப் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இத போட்டு விடுன்னு சொன்னா, கேப்ஷனோட எடுத்து போட்டு விடுவானுங்க. ஸோ, இந்த டூல் கிட்னு ஆ சொல்லுவாங்களே. அண்ணா இன்னைக்கு ஷானிவாஸ் பேசுனது கேட்டீங்களா? யாரு? ஷானிவாஸ் பேசுனார்ல. ஷானவாஸ் 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 பேசுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, அயோக்கியத்தனத்தின் உச்சம் முதல்ல.
ஒரு நேர்மையற்ற ஒரு பேச்சு, ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சம். 2வது ஷானவாஸ் என்னன்னா டேட்டா வைக்கிறதா இது பாஜகவின் மறைமுக இதுல தான் வந்துட்டு போய்க்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து ஒரு கட்சியில இருந்துகிட்டு, உங்க கட்சி வந்துட்டு இந்த ஆட்சியில பங்கா இருந்துகிட்டு நீ இப்படி பேசுறது இருக்குதா இல்லையா? அயோக்கியத்தனத்தின் உச்சம். இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அது உன்னையும் தான் குத்தும். அப்படி என்றால், நீ வைக்கிற வாதம் ஒரு வாதப்படியே ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமென்ட் அது உண்மை என்றால், என்ன மயிருக்கு இந்த கூட்டணியில இது இருக்கிறேன்னு கேட்கிறேன் நான். சரி ஆதரவு கூட இது வந்துடக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து கொடுத்தோம். ஜனநாயகம் காக்கப்படணும், சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி வந்து மக்களுடைய கருத்து மேண்டேட் மதிக்கப்படணும் அப்படின்னு கொடுத்தோம் வைங்க. மந்திரி சபை வரைக்கும் இடம் பிடிச்சிருக்கீங்க, மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, டெய்லி கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ வந்துட்டு வன்னியரசு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. வன்னியரசு கவுண்டர் பண்றாரு. பத்திரிகையாளர் உதயநிதியுடைய கேள்விகள் வரைக்கும், உதயநிதி இந்த அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வரைக்கும் வன்னியரசு கவுண்டர் பண்ணிட்டு இருக்காரு. உதயநிதி வந்து இது பாஜகவின் முகமா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் வன்னியரசு பாயிண்டா வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா பிஎம்சி திட்டத்துல கைது, நீட் வேணாம்னு சொல்றதுதான் கவர்னரை வச்சே படிக்க வச்சது. இதெல்லாம் பாஜகவுடைய இதுவா இருந்தா செய்யுமா? பாஜகவுடைய ஆசீர்வாதம் பெற்ற அரசா இருந்தா இதெல்லாம் செய்யுமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்காரு. நீ வந்து இன்னொரு பக்கம் பேரலா முதல்ல உன் கட்சியில பேசு, என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கட்சியில பேசு. மந்திரி சபையில இருக்கும். வன்னி அரசோ இந்த அரசின் நலத்திட்டங்களையும் சிறப்பான செயல்பாடுகளையும் ஆன் டெய்லி பேசிஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே, அரசின் மீது விமர்சனங்களுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் இன்னொரு பக்கம் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல ஏதோ ஒரு ஒரு சின்ன பொறுப்புல இருக்கக்கூடியவரோ அல்லது ஒரு கோடி தொண்டரா இருந்தா கூட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. ஆனா நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருந்துகிட்டு ஒரு டாப் லெவல் பொசிஷன்ல கட்சியில இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி என்றால் என்ன மயிருக்கு நீங்க இருக்கேன்னு கேக்குறேன். உன் கட்சி எதுக்கு இந்த ஆட்சியில இருக்குது? ஆதரவு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அரசபைக்குள்ளேயே இருக்கிறீங்க, என்ன மயிருக்கு இருக்கிற நீங்க? அப்போ பாஜக ஆசீர்வாதம் பெற்ற கட்சிக்கு உன் தலைவர் ஆதரவு கொடுப்பாரு. மறைமுகமா பாஜக நடத்துற கட்சிக்கு இதுக்கு ஆட்சிக்கு வந்துட்டு உங்க தலைவர் வந்து மந்திரி சபையில் இடம்பெற்ற ஆதரவு கொடுப்பாரு. ஆனா நீ அதை வெளியில வந்து விமர்சிப்பா, நேர்மை இருந்தா கட்சியை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வந்துரு. பாஜகவுடைய மந்திரி சபை, பாஜகவுடைய ஆதரவுல நடக்கக்கூடிய அரசு, அதன் மந்திரி சபையில நீங்க இருக்கிறீங்க, ஆகையால் உன் கட்சியில் நான் தொடர விரும்பலன்னு நேர்மை இருந்தா வெளியில வந்துரு. முதல்ல வெளியில வந்துட்டு இந்த விமர்சனத்தை நீ வச்சிருந்தா நேர்மையானது. எனக்கு இது சரியாகப்படவில்லை, இது பாஜகவின் ஆதரவில் நடக்கக்கூடிய ஆட்சி, இதில் நீங்கள் மந்திரி சபை வரைக்கும் இடம் பிடிச்சிருக்கீங்க, எனக்கு இது சரியாகப்படவில்லை, கொள்கை ரீதியாக இதுக்கு நான் முரண்படுறேன், ஆகையினால் நான் கட்சி விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டு வந்தா இது. 2வது திருமாவளவனுடைய டாக்டிக்ஸ் இருக்குதா இல்லையா? எப்பவுமே இந்த டாக்டிக்ஸ காலங்காலமா கையாண்டிருக்கிறாரு. 3-4 டூல் வச்சிருப்பாரு. 1 சங்க தமிழனை வச்சு திமுகவை திட்ட விடுவாரு, வன்னியரசை வச்சு டிவிகே திட்ட விடுவாரு, ஆளூர் சனவாசை வச்சு டிவிகே திட்ட விடுவார், இன்னொரு ஆளை வச்சு கொஞ்சம் அமிக்கபிளா வந்துட்டு போயிருப்பாரு. இது அந்த ஆளுடைய ஆசீர்வாதம் இல்லாம அது நடக்காது. ஆனா இது ரொம்ப ஒரு அவுடேட்டடான ஃபார்முலா. திமுக கிட்ட நீங்க அப்ளை பண்ண அந்த ஃபார்முலாவை டிவிகே கிட்ட அப்ளை பண்ணா ரொம்ப நாள் இது நீடிக்காது. தலைவர் இதை உடச்சு விட்டு போயிட்டே இருப்பார். 2வது இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு அஜிடேஷன்ஸ் அப்பப்போ காட்டிட்டு இருக்காங்கன்னா, தலைவர் அன்புமணி மீது வந்து காட்டக்கூடிய சம்டைம் வந்து இருக்கு. நம்ம கட்சி வந்து அன்புமணி மீது கொஞ்சம் காட்டக்கூடிய வந்து அந்த நட்பு ரீதியான சில விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அது வந்து நம்மள நாம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ இந்த ஜெர்க்குகள் இந்த இதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்களே தவிர்த்து, உண்மையாகவே நீ வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸோ அல்லது சந்தேகங்களோ உண்மைன்னா திருமாவளவன் அதை சொல்லிட்டு மந்திரி சபையில இருந்து வாபஸ் வாங்க சொல்லு. இல்லைன்னா நீ அயோக்கிய பய, நீ பச்சை அயோக்கிய பய, நீ வந்து ஆட்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டு அந்த ஆட்சியை இருந்து தப்பாவும் பேசிட்டு இருக்குன்னு சொன்னா உன்னை விட அயோக்கியம் யாரும் இருக்க முடியாது. புரியுதா இல்லையா? ஒரு விஷயத்தை நீ எதிர்த்தா அதுல இருந்து வெளியில வந்துடணும், எனக்கு சரியா படலன்னு. ஆதரவு கொடுத்தா அப்ப அதுல கரெக்டா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டா இந்த 2ல நீ யாருங்கிறதோ முக்கியம். குறைந்தபட்சம் நீ ஒரு இண்டிவிஜுவலா இதை நீ சொல்றதா இருந்தா கூட அந்த கட்சியில இருக்க கூடாது. என் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றதுக்குண்டான முகாந்திரம் கூட இந்த விஷயத்துல கிடையாது. இந்த விஷயத்துல கிடையாது. உன் தனிப்பட்ட கருத்தா இருந்தா தனிப்பட்ட சாலூர் ஷானவாஸ் என்ன மயிருக்கு வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தையில. பாஜக தயவுல நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியில பங்கெடுத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியில என்ன மயிருக்கு ஆளூர் ஷானவாஸ் உட்கார்ந்துருக்காருங்கிற கேள்வி வரும்ல, அந்த கேள்வி வரும்ல. ஆகையினால இது ஒரு ஆமாங்க. ஜெர்க்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி பார்த்தா விசிகேல இருந்து ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கல. ஆனா திமுக இதெல்லாம் தூக்கி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை பேச சொன்னதே திமுக தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஆளூர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நான் இப்படிதான் பேசுவேன், இதே மாதிரிதான் பேசிட்டு இருப்பேன், நீங்க என் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனுப்புங்க, அப்பதான் நான் திமுகவுக்கு போறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். திருமாவளவனுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் வைக்கிறார். நான் போனா என்னை துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்க, பனையூர் பாபுக்கு பிராண்ட் பண்ண மாதிரி பண்ணுவீங்க, பனையூர் பாபுவை பத்தி நீங்க மேடையில எப்பவும் நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, என்னைக்கு திமுக என் கட்சியிலிருந்து ஆட்களை உருவலாம் என்று முடிவு செய்ததோ அப்பவே விசிகேக்கும் திமுகவுக்கும் உள்ள கூட்டணி இல்லை என்று திமுகவே பறைசாட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. என்ன
அப்ப ஆளு சனவாஸ் என்ன பார்ப்பான், சரி ஓகே. நான் வந்து போனேன்னு சொன்னா எனக்கும் இதே மாரி வசை தான் பாடுவீங்க போனதுக்கு அப்புறம். 2வது நான் ஒரு துரோகி என்று ஒரு 10, 15 நாளைக்கு அது ஒரு நேரேட்டிவ் இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். நீயே என்ன நீக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த ஆட்சியில இருந்துகிட்டு இந்த ஆட்சிக்கு எதிரா பேசணும். திமுகவின் குரலா பேசணும். உனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். திரும்ப மேல ஒரு பிரஷர் வந்து ஒண்ணு உருவாகும். அப்ப திரும்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பார். உங்களுடைய முக்கிய நிர்வாகி இந்த ஆட்சிய பத்தி தொடர்ச்சியா தப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் இந்த ஆட்சியில பங்கெடுத்து இப்போ ஒரு பிரஷர் கிரியேட் ஆகும். இவரை வைக்கணுமா வேணாமா? அப்ப ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. என்ன உண்மையை சொன்னதுக்காக கருத்து சுதந்திரமே விடுதலை சிறுத்தையில் இல்லை. நான் வெளியேறுகிறேன். என் மீது வந்து டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அல்லது நீக்கிட்டாங்க. நான் போறேன்னு சொல்லிட்டு போறேன். இந்த டிராமாவை வந்து கிரியேட் பண்றதுக்கு தான் ஆளுநர் ஷானவாஸ் வந்து தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சுத்தமா நேர்மை இல்லாத ஒரு மனிதர். உனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கல, இந்த கொள்கை ரீதியா வந்துட்டு இது பிடிக்கலன்னா நீ காலி பண்ணிட்டு திமுக கிட்ட போயிடணும் அவ்வளவுதான். நீதான் ஒரு நாடறிஞ்ச கொத்தடிமையாச்சே. என்ன உலகம் அறிஞ்ச கொத்தடிமை நீ. நீயே ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு அதானே இருக்க. ம். நம்ம என்ன பண்ணணும், இதை உடச்சு காட்டிடணும். இவன் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம உடச்சு காட்டிடணும். இல்ல இந்த ஆளு வந்து ஆக்சுவலி முன்னாடியே வந்து கூட்டணியில இருக்கும்போதே வந்து திமுக மாதிரி தான் பேசிட்டு இருப்பாப்ல. இப்ப வந்து முழுக்க எக்ஸ்போஸ் ஆகி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். முழு சந்திரமுகியா மாறி நிக்கிற ஆளு சனவாஸ் இப்ப வந்து திருமாவளவனாலேயே இவளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இவர் வந்து கட்சியில இருக்காரா இல்லையா இல்ல பொது கட்சி தொடங்க போறாரான்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்பவும் வந்து திருமாவளவன் வந்து அமைதியா தான் இருக்காரு. இப்ப இந்த சமயத்துல இந்த மாதிரியான பேச்சு வரும்போது இது வந்து திருமாவளவனோட தெரிஞ்சு வருதா தெரியாம வருதா அப்படின்றதுதான் வந்து டவுட்டா இருக்கு. இது வந்து திருமாவளவன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது வந்து திருமாவளவனுக்கு ஓரளவு தெரியும். அவர் ஒரு மீட்டர் செட் பண்ணுவார். அவர் எப்பவுமே இந்த மாதிரியான கேம் வந்து விளையாடி இருக்காருங்க. எப்பவுமே. அங்க வந்து வேற ஒரு ஆள வச்சு வேற ஒண்ணு பேச வைப்பாரு. இங்க வேற ஒரு ஆள வச்சு இங்க ஒண்ணு பேச வைப்பாரு. புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு வந்து இவர வந்து சங்க தமிழன வச்சு அடிக்க விடுவாரு. இன்னொரு பக்கம் வன்னியரச வச்சு தடவி குடுப்பாரு. இந்த மாதிரியான ஒரு ஆனா அந்த மீட்டர தாண்ட இது என்ன வைப்பான். கேவலமான ஒரு அது ஸ்ட்ராட்டஜியா அப்படிதான், இருக்கு. அது இது வந்து அப்படிதான். இப்ப இப்ப நான் இப்பயும் அதான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் வந்து இப்பயும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அத நான் டிவிகே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றேன். பண்றதா இருந்தாலும் சங்கத்தமிழனை வச்சு டிவிகே ம். இப்ப சங்க தமிழர் மேல நடவடிக்கை சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டாரு. ஆளுநர் போயிட்டு சரணவாச தான் இருக்கணும். திட்டுறதுக்காக. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அதாவது என்னன்னா, கட்சியோட குரலா எத்தன பேர் வேணாலும் இருக்கலாம். கருத்தா ஒண்ணுதான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரே கருத்தா இருக்கணும். ஆமா. ஆமா. குரலா வந்து எத்தன பேர் வேணாலும் ஒலிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. என்ன அது அது வந்து கட்சியில குடுக்கக்கூடிய லிபர்ட்டீஸ். இன்னொன்னு ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு பார்த்தோம்னா, இவர் சொல்லி தான் கொம்பு சீவி விட்டாரு. இவர் சொல்லி தான் திமுக ஆட்சியில இருக்கும் பொழுதே இவங்க ஆட்சியில பங்கு இல்லாட்டியும் ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற வகையில இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாவை இவர் தான் கொம்பு சீவி விட்டாரு. இவர் சொல்லி தான் ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு லிமிட்ட தாண்டும் போது ஆதவ் அர்ஜுனா அதுல ஃபுல் கான்ஃபிடென்ட்ல இருந்தாரு. இந்த ட்ராக்ல தான் போகணும்னு. இவர் நிறுத்திக்க சொன்னாரு. அவர் நிறுத்தல. அவர் வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழால வச்சு அவரு சமட்டு கேரக்டராவே சமட்டு மாறிட்டாப்ல. ஆமா, ஆமா. அந்த மாரி. ஆங்காங்கே உதயநிதிலாம் துணை முதலமைச்சரா இருக்கும்பொழுது எங்க தலைவர் இருக்கக்கூடாதான்னு கேட்டாரு. அப்ப நடவடிக்கை எடுக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். அப்பவும் திமுக அது கோவப்பட்டுச்சு. ஆனா ஆளூர் ஷானவாஸ் மீது நடவடிக்கை எடுக்கல. நாங்க வந்து எங்க தலைவர சிஎம் ஆக்குறதுக்கு உண்டான வேலை, எங்க கட்சி வளர்றது, சிறுத்தைகள் எப்படி அதிகாரத்தை அடையிறது, இதத்தான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். 2வது வட மாவட்டங்கள்ல சிறுத்தைகளுடைய ஆதரவு இல்லாம சீட்டே ஜெயிக்க முடியாது திமுக அப்படின்னு சொன்னார். திமுக காரங்களை மிக அதிகமாக கோவப்படுத்தியது. ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த பேட்டி, இந்த வார்த்தைகள், இந்த 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 வாதம் இருக்குதா இல்லையா? சிறுத்தைகள் இல்லாம உங்களால சீட் கன்வர்ஷன்ஸே பண்ண முடியாது அப்படின்றாரு வட மாவட்டங்கள்ல. ஓகேயா? இதெல்லாம் வந்து ரொம்ப டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு விடுற சேலஞ்சு. உதயநிதி வந்து இதெல்லாம் இருக்கும் பொழுது, துணை முதலமைச்சரா இருக்கும்போது எங்க தலைவர் இருக்கக்கூடாதா? அப்படின்லாம் வந்து ஆதவ அர்ஜுனா அப்பல்லாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. என்னைக்கு தலைவரோட சேர்ந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்துகிட்டு தலைவருக்கு எலிவேஷன் குடுத்து டிஎம்கே அடிச்சானோ, அப்ப நீ நான் சொன்ன மீட்டர தாண்டிட்ட. நான் உன்ன விளையாட சொன்னேன். அஜிடேஷன்ஸ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா நீ வந்து அத வந்து பார்த்தன்னா, வேற மெட்ரிக்கு கொண்டு போயிட்ட. விஜய் ஆதரவுக்கு அல்லது விஜய்க்கு எலிவேஷன் குடுத்து டிஎம்கே அடிக்கிறது, அது என்னுடைய இதுல கிடையாது. பிளான்ல, ஸ்ட்ராட்டஜில அது கிடையாது. நீ ஏன் அந்த ஆங்கிள் எடுத்த? அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஓகே. இப்ப ஆளூர் ஷானவாஸ் அந்த ஃபார்முலாவா அதாவது எப்படின்னா, நம்ம ஆதவ் அர்ஜுனா ஃபாலோ பண்ண அதே ஃபார்முலாவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன நடவடிக்கை எடு, ஒழுங்கு நடவடிக்கை எடு, ஒழுங்கு நான் டிவிகே உடைய இதுல இருந்துகிட்டே, ஆட்சியில இருந்துகிட்டே நான் இப்படி பேசுறதுக்கு நடவடிக்கை எடு. சோ அதற்கு நான் ஈஸியா டிஎம்கேக்கு போயிடலாம். எப்படி ஆதவ் வந்து அதை விட்டுட்டு டிவிகேக்கு வந்தாப்லயோ, அதே மாதிரி நான் இதை விட்டுட்டு டிஎம்கேக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருமாவளவன் தான் அதை முடிவு பண்ணணும். இல்லைன்னா இந்த அயோக்கிய பேர் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீ அதானே போயிரு, நீ எல்லாம் எதிரணி இல்லங்க கேம்பெயின்ல இருந்தா அவளுக்கு எங்களுக்கு அட்டிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும் எங்களுக்கும். புரியுதா இல்லையா? இப்ப கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு சில வரைமுறைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது.
என்ன இல்ல கூட்டணி கட்சி அப்படி இப்ப நம்ம பார்க்காம நம்ம அடிச்சு விடணும்னு சொல்றேன். அப்படி பார்க்காம நம்ம அதான் அடிச்சு அதான் விட்டோம்னா அவ்வளவு அவர்ஸா இருக்குன்னா வெளிச்சத்துக்கு போயிரு. வந்துரும். எந்த கட்சியில இருக்குன்றத தெளிவுபடுத்து ஃபர்ஸ்ட். ம். எதுவுமே தெளிவுபடுத்தாம யாரு என்னன்னு தெரியாம எப்படி அடிக்க முடியும்? இங்க இருக்கிறியா அங்க இருக்கிறியான்றத தெளிவுபடுத்து. இல்லண்ணா அவர் தான் சொல்லிட்டாரு, இது பிஜேபி ஆட்சி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டாருல்ல, அதை வச்சு அடிக்கணும். எப்படி நீ இதை சொல்லலாம், எப்படி எந்த வகையில இதை நீ கம்பேரிஷனே தப்பு, இது எப்படி நீ சொல்லலாம்னு சொல்லிட்டு அடிச்சு அவன் பிளானே நம்ம பிரேக் பண்ணி அதை உட்கார வச்சிடணும். அதிகாரிகள் நீக்கம். அதிகாரிகள் நீக்கம்னா நான் திமுக வச்சிருந்த அதே அதிகாரிகளை வைக்கணுமா? ஏன்னா சீஃப் செக்ரட்டரிய மாத்தல. சீஃப் செக்ரட்டரி எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் பொழுதே வந்துட்டு பார்த்தோம்னா நியூட்ரலா செயல்பட்டான்டா அயோக்கிய பயல. என்ன எங்களை நசுக்கணும் எங்களுடைய இத அது பேர் என்னது லைக் வந்து எங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன்ஸ் கிடைக்கும் போது இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும் போதெல்லாம் நியூட்ரலா செயல்பட்டான். அவருக்கு தெரியும் எப்ப மாத்தணும் யார மாத்தணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதிகாரிகள் இன்னும் அந்த அதிகாரிகளை வச்சிருக்காங்க, இந்த அதிகாரிகளை வச்சிருக்காங்க. நீ யாரா அதை சொல்றதுக்கு? அதிகாரி இந்த அதிகாரி வச்சிருக்காங்க அதனால பிஜேபியா? பைத்தியக்கார பையன் வளர்ந்துட்டே கிடப்பான். அவனுக்கு வந்து இது பிஜேபி மாதிரி இருந்து இது அந்த அரசியலை தாண்டி வேற எதுவுமே தெரியாது அவனுக்கு. இது சரி, அது விடுங்க. பிஜேபி தான் வந்து ஆக்சுவலி இந்த பிஎம் இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா போறாரு இல்லையா சிஎம் வந்து, அந்த டிசிஷன் வந்து கரெக்டான விஷயமா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதை பத்தி தெளிவான ஒரு இது இல்ல. சில பேர் இப்ப மாத்தி மாத்தி சொல்றாங்க. எனக்குமே அதுல ரொம்ப பெரிய ஐடியா கிடையாது. அதாவது என்னன்னா சம்டைம் வந்து உச்ச நீதிமன்றமே இந்த மாதிரியான கைடன்சஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுவும் கொடுக்கல, நமக்கு எதுவும் கொடுக்கல. இது ஒரு அட்டெம்ப்ட் தான். மேபி பொலிட்டிக்கலி இதை சால்வ் பண்ணலாம், பொலிட்டிக்கலி ஒரு அமிக்கபிளா பேசி நட்பு ரீதியா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர். ஆனாலுமே இப்ப நம்ம தலைவர் போறாரு, இது சார்ந்தான் போறாரு, மீட்டிங் டிஸ்கஷன்ஸ் இதுதான், அஜெண்டாஸ் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு அபிஷியலா எதுவும் கிடைக்கல. ஓகேயா? நம்மளுடைய விவசாயத்துறை அமைச்சர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. லைக் வந்து எப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறாரு, மேகதாது காவிரி விஷயமா குறித்து தான் பேசுறதுக்கு தான் போறாரு, நிச்சயமா ஒரு நல்ல இதோட வருவாருன்னு நம்ம இவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே தவிர்த்து மீட்டிங் அஜெண்டாஸ் என்ன அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. தெரியட்டும், நம்ம பேசுவோம். ஜெயலலிதா 2012 இதே மாதிரி வந்துட்டு போனாங்க, அங்குள்ள சிஎம் ஓட ஆனா பேசினாங்க. அவங்க இன்னைக்கு கர்நாடகால போராட்டம் நடந்துச்சுண்ணா. காவிரி இஷ்யூ கொடுத்து இன்னைக்கு கர்நாடகால போராட்டம் நடந்துச்சு. அத்திப்பள்ளி பார்டர்ல வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. என்னன்னு நடத்துறாங்க? தண்ணி கொடுக்க கூடாதுன்னா? ஆமா, தண்ணி கொடுக்க கூடாதுன்னு தான் நடத்திட்டு இருந்தாங்க. இல்ல அந்த ஊர் மக்களோட நிலைப்பாடே அப்படித்தானே. தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி போராடுவாங்க. அதான் அந்த ஊர்ல வந்து இப்ப எதுக்கு அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு அந்த பக்கம் பேசுறதுக்கு ஆள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் ஒரே டிசிஷன்ல இருக்காங்க. அது கரெக்டா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே டிசிஷன்ல தான் இருக்காங்க. நம்ம ஒரு கான்வர்சேஷன் எடுத்து வந்து எது சரி தப்புன்னு பேசுறோம்ல, அங்க பேசுறதுக்கு அதேதான். நேரமே இல்லாத மாதிரி இருக்கு. டோட்டல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அவங்க வந்து அது ஒண்ணு அப்படி இல்லை அப்படின்றத எடுப்பாங்க. இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்ன்றது தெரியல. லெட்ஸ் ஹோப் சம்திங் பாசிபிள் ஹேப்பன். இல்ல இப்ப அவரோட பிளான் என்ன, மீட்டிங் அஜெண்டாஸ் என்ன அப்படிங்கிற நமக்கு தெளிவா தெரியல. தெரியிட்டு பார்ப்போம். மேபி அவருக்கு கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கலா இதை ப்ரோ ரிசர்வ். அப்புறம் ஒரு முக்கியமான டே மிஸ் பண்ணிட்டோம். போன வருஷம் விஎஃப்என்லாம் போட்டு பேசணும். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கம் துவக்கப்பட்ட நாள். ஆமா 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 26/7 இதெல்லாம் ஆக்சுவலா நம்ம நான் ஒண்ணு 2025. சொல்றேன். அவங்க ஏன் திரும்ப சொல்லுங்க. நம்மளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க? உண்மையாலுமே அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு. இல்ல, அது பெங்களூர்ல இருக்கிறோம் இல்லண்ணே, ரேவந்த், பெங்களூர்ல நான் சொல்றது கண்ணு, சொல்றது கேளு ஆ, கண்ணு. இங்க பாரு, அதாவது தண்ணி பிரச்சனை எவ்வளவு இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கோர்ட்டும் காவேரி நடுவர் மன்றமும் வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து ட்ரிபியூனலும் வந்து ம், வழிகாட்டுதல் ம், இருக்குது. ம், இவ்வளவு மழை பெய்தால், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தால் நீங்க இவ்வளவு ரிலீஸ் பண்ணணும், பெர் மந்த் எவ்வளவு ரிலீஸ் பண்ணணும் ம், அப்படி எல்லாம் ம். இருக்குது. ஓகேயா? அந்த நமக்கு வர வேண்டிய ட்ரிபியூனல் வழிகாட்டுதல் இப்படியே வரல. இப்போ மக்களுடைய உணர்வு இது ஒரு பக்கம் வை, நீ சட்டம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, கோர்ட் வழிகாட்டுதல்னு ஒண்ணு இருக்குதுல்ல அப்படின்றது இல்லையா? அந்த இதுபடி நீ நடந்துதானே ஆகணும். இவனை எவ்வளவு பெரியதா அது இருந்தாலும் அது அது வந்து ஓகே ஓகே. ஆஹ் நம்ம வந்து அவனுக்கு ஏன் அந்த ஸ்டாண்டு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த்ரூ அவுட் கர்நாடகா ஆட்கள், கர்நாடகான்னு சொல்ல மாட்டேன், இந்த பெங்களூர் ரீஜன் ஆட்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. தண்ணி வேணும், தண்ணி கொடுக்க கூடாதுன்ட்டு. அதுக்கு வந்து அது அவங்களுக்கும் அவங்களோட அரசியல் இவனே, அது அவங்களோட இல்ல அரசியல். அரசியல் நான் ஏத்துக்கிறேன். அரசியல் நான் இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். ஆமா. பட் ஆனா இன்டெப்தா போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேன்ல கண்ணு, இல்ல உனக்கு இல்ல அந்த இல்ல இல்ல ப்ராப்ளம் நம்ம இருக்குங்கிறது இந்த மேட்டர் இல்ல. ரீஜன்லாம் இருக்குல்லண்ணே, நம்ம இங்க அந்த பாரு, உனக்கு ட்ரிபியூனல் ஒரு தீர்வு கண்டிருக்குது. தண்ணீரை அடையிறது எப்படி, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம போறது எப்படி, விவசாயத்துக்கு தேவையான அளவுக்கு எப்படி,
அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இவ்வளவு மழை பெய்தால் நீங்க இத்தனை டிஎம்சி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ட்ரிபியூனல் வழிகாட்டுதல் இருக்குது. உனக்கு உனக்கு புரியுதா? ம், உனக்கு ம். நான் சொல்றது அண்ணா இதுல இதுல இவர் என்ன சொல்றாரு, அந்த நியூஸ்ல பார்த்து சொல்றீங்க அப்புறம் பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் இருக்கு, இல்ல இல்ல தண்ணி தேவை நியூஸ்ல இருக்குன்னு. பார்த்து நான் சொல்லல. என்னோட பாட்டி வீடு நான் சொல்லிடுறேன். என்னோட ஆக்சுவலி பாட்டி நானும் வீடு இங்க வந்து கம்பெனி பக்கத்துல தான் அங்கே இருக்கேன் தான் பெங்களூர்ல. இருக்கு. அவங்க வீடு வந்து இந்த பொம்மை சமுத்திரா இருக்குல்ல, பொம்மச்சந்திரா. அந்த ரீஜன்ல தான் இருக்கு. ஆக்சுவலா உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து வாட்டர் ப்ராப்ளம் ரெகுலராவே எப்படி சொல்றது, நம்மளுக்கு இந்த வின்டர்ல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பீக் வின்டர் இருக்கும் பாருங்க. ம். அந்த டைம் மட்டும் தான் அவங்களுக்கு வாட்டர் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். மிச்சம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு அதுல இப்ப வருஷத்துல வேற 6 மழை மாசம் வேற அட்லீஸ்ட் கம்மி. அவங்களுக்கு லோயஸ்ட் அதான் ரெயின்ஃபால் ஒரு வருஷத்துல 6 மாசம் வந்து அவங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருக்கு. என் பாட்டி வீட்ல என் பாட்டி என்ன பண்றாங்கன்னா, காசு குடுத்து டேங்கர் இருக்கும் பாத்தீங்களா? ம். இது டேங்கர்ல தான் என்னத்துல காசு குடுத்து வாங்கிட்டு அந்த இருக்காங்க. இஷ்யூ உண்மையான இஷ்யூ என்னன்னா, அங்க அந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே நிறைய புதுசா கட்டின இடத்துக்குலாம் இன்டீரியர்ல பைப் லைன் போடாம இருக்கானுங்க. அதை ம். வச்சுக்கிட்டு அங்க லோக்கல்ல இருக்க பாலிட்டிஷியன் வந்து தண்ணி டிராக்டர் இருக்கும் தெரியுமா, தண்ணி வண்டி, ம். அதை பிசினஸா வச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால அங்க ம். பைப் லைன் போடுறது பிரச்சனையா இருக்கு. அதனால ப்ரோ தண்ணி நீங்க இஷ்யூன்னு சொல்றாங்க. பைப் லைன் ஒரு செகண்டரி ப்ரோ. நம்மளுக்கு போர் வாட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல ஃபர்ஸ்ட். அதுதான் வந்து நம்மளுக்கு அது எல்லாருக்குமே தண்ணி வந்து கோர். ஆமா, இங்க தண்ணி வராது. அவ்வளவு சீக்கிரம் பெங்களூர் தண்ணி எடுத்துட முடியாது. நீங்க அதான் 200 அடி 250 அடிக்கு மேல போகணும். எங்க பாட்டி வீட்டுல கிட்டத்தட்ட 400 பிளஸ் அந்த அடி. ம். அதுக்கே வரல. இப்ப இப்ப எல்லாம் வந்து அவங்க இப்ப புதுசா கட்டுறாங்க பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். அவனுக்கு ம். கிட்டத்தட்ட 800ல இருந்து 1000 வரைக்கும் போறானுங்க. ஆமா. உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஹலோ அதை எப்படி வந்து 2 சைடு ஆஃப் கவர்மெண்ட்டும் நின்று ஏன்னா 2 பேருக்குமே இது பிரச்சனையா இருக்கக்கூடாது. நாளைக்கு அதான் அவங்களுக்கும் இது பிரச்சனை. ஆக்சுவலி இருங்க, என்ன பிரச்சனை, ஹலோ நீங்க சொல்றது வந்து அந்த பெங்களூர் சிட்டிக்குள்ள மட்டும் சையத் தான் இருக்கு இந்த இஷ்யூ. பெங்களூரை தாண்டி போனா இருக்காது. நீங்க அதுதான் சொல்றது அதுதான். நான் பெங்களூர் பெங்களூர் சிட்டிக்குள்ள சிட்டி மட்டும் தான். தான். நான் சிட்டி தான் ப்ரோ ஹலோ நான் சொல்றேன். சொல்லுங்க அருண் ம். சொல்லுங்க. கேக்குதா? ரேவந்த் நீ எங்களுக்காக பேசுறியா அவங்களுக்காக நான் ரேவந்த் பேசுறியா? 2 நீ வந்து பேருக்காகவும் பேசணும். இல்ல நான் at the end 2 வந்து பேருக்காக மக்கள் தானே. பேசல கண்ணே. நம்மளும் நான் மக்கள், சொல்றது அவங்களும் மக்கள். அப்படியெல்லாம் நீ பேச முடியாது புரியுது ரேவந்த். புரியுது. நான் சொல்றது ம். கேளு. உனக்கு இங்க பாரு, ம். வழிகாட்டுதல்னு ஒண்ணு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இருக்குது, உச்ச நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்குது. உன் அதெல்லாம் எமோஷன் என் வந்து நீங்க எமோஷன் சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நான் அதுல எல்லாம் மாற்று கருத்து வைக்கவே மாட்டேன். ஏத்துக்கிறேன். at இல்ல the end வந்து அதைத்தான் ஏத்துக்க முடியும். அததான் at the தலைவரும் end கேட்டுட்டு வந்து இருக்கிறாரு. கோர்ட் ஆமா, சொல்றது தான் நம்ம வந்து செஞ்சாகணும். பட் செஞ்சாகணும். வந்து ஆமா, அது என்னன்னா எல்லா 2 மக்களுடைய பேருக்குமே 2 பேருடைய அதான் 2 தேவையும் பேருக்கு உணர்ந்துதான் ட்ரிபியூனல் வழிகாட்டி இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ ஆமா. முதல்ல 2 ம். பேருடைய தேவையும் உணர்ந்துதான் ட்ரிபியூனலுடைய வழிகாட்டு வந்து இவங்களுக்கு ஃபேவரா அவங்க ஃபேவராலாம் இல்ல. ஓகே, கம்மியா ம். இருக்கக்கூடிய நேரத்துல தன்னிறைவு அடையணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை, உங்களுக்கு எவ்வளவு தேவை, இதெல்லாம் வந்து ட்ரிபியூனல் பார்த்து தான் ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்குது. ட்ரிபியூனல் கைடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல அதுதான் செல்லும். நீ அடம் பிடிச்சிட்டு உன் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. அடம் பிடிச்சிட்டு ஆனா இருக்கானுங்க அவனுங்க, கொடுக்க இங்க என்ன முடியாதுன்னு சொல்லிட்டு. பிரச்சனைனா, அவங்களுக்கு அது ஓட் பேங்க் இல்லண்ணே, அரசியல். இது வந்து ஓட் பேங்க் அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம அவங்க காலகட்டமா இது வந்து ஓட் பேங்க் அரசியல் தான். இங்க இருக்கிற ஸ்டாலின் கும்பல் வந்து நாங்க தண்ணீர் வாங்கி கொடுப்போம்னு வாங்கி, அங்க இருக்கிறவங்க வந்து நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம், வட்டல் நாகராஜ். நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம். கரெக்ட். இது வட்டல் வந்து நாகராஜ் கான்ஸ்டன்டா உத்தர நடந்துகிட்டு இருக்கிறது தான். கர்நாடகாக்காரர். திமுக ம். காரனுங்க இதை கேக்குறானுங்களே. இவன் வந்து இப்ப சிஎம் இருக்காருல்ல, இப்ப சிஎம் இருக்கக்கூடிய இந்த டி.கே. சிவகுமார் வந்து ம். அப்போ வந்து துணை முதலமைச்சரா இருந்தாரு ஏப்ரல்ல. இங்க ஸ்டாலினை ஆதரிச்சு கூட்டணி கட்சிங்கிற வகையில பிரச்சாரம் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு. இப்போ இந்த ஏப்ரல்ல நம்மலாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆமா வந்திருக்காரு. ஆமா வந்திருக்காரு. அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் வைத்தே அவர்கிட்ட கேட்கப்படுது, ஸ்டாலின் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றதுக்காக வந்திருக்கல, கர்நாடகால இந்த இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து விஜய் எல்லாம் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு, விஜய் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளெல்லாம் திட்டிட்டு போயிட்டாரு. டிவிக்கே ஆமாமா. நம்ம தளபதி எல்லாம் திட்டிட்டு போயிட்டார். லைக் வந்து பார்த்தா ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு, சும்மா ஷோ ஆஃப் காட்டிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே தெரியல, ஜெயிக்கவே நம்ம முடியாதுன்னு ஜெயிக்கலாம் கர்நாடகால முடியாது. இருந்து 2 பேர் வந்து ஆமா, நம்மள வந்து கடிச்சிட்டு போனது வந்து ஆமா. ஒன்னு இந்த இவரு, டி.கே. சிவகுமார். இன்னொன்னு ஆமா வந்து நம்மளோட மென்டலோட அண்ணன். ஆமா, பிரகாஷ் அந்த ராஜ். ஆமா. பேர். இந்த டி.கே. சிவகுமார் இங்க அவரெல்லாம் கிடக்கல தெரியும். ஸ்டாலினை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண வந்த இடத்துல தமிழ்நாட்டு மண்ணில் நல்லா கவனிச்சுங்க, இந்த 3 மாசம் தான் ஆகுது, இந்த ஏப்ரல்ல தமிழ்நாட்டு மண்ணில் கேக்குறாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயினுக்காக வந்த இடத்துல இது வந்து மேகதாது அணை கட்டுறது, மேகதாது அணை கட்டியே தீரப்படும், அதுல மேட்டு கருத்தே கிடையாது, அது கட்டுவோம் அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் வாய் தந்தான் உனக்கு ஆதரவாதனால ஓட்டு கேட்க வந்திருக்கான் இந்த டி.கே. சிவகுமார். ஓட்டு கேட்க வந்த இடத்துல இப்படி பேசுறானே, அது யாராவது ஒரு உதயநிதியோ இவரோ, இல்லை நீங்க வந்து ஓட்டு கேட்க வந்தா நீங்க எலெக்ஷன் இதை மட்டும் பாருங்க, அரசியல் கருத்துக்களை நீங்க இங்க பேசாதீங்க அப்படின்னு யாராவது சொன்னானா, தைரியமா வந்து நம்ம ஸ்டாலினை ஆதரிச்சு ஓட்டு கேட்கறதுக்காக, டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதுக்காக இங்க வந்து பேசுறான். அப்படி பேச வர்ற இடத்துலயும் அவன் வந்து நான் கட்டியே தீர்வோன்னு சொல்லிட்டு சொல்றான். அன்னைக்கு சிஎம் ஆயிட்டான்.
ஓகே. அப்ப எப்படி வந்துட்டு நீங்க அந்த தைரியம் வந்தது? உங்கள ஒருத்தன் திமுக இந்த கொத்தடிமை கண்டிச்சீங்களாடா நீங்க? நீங்க இத்தனைக்கும் வேஸ்ட்ங்க. எலக்ஷன் நீங்க வந்து போய்க்கிட்டு இருக்குது இத்தனைக்கும். ஓட் பேங்க் அரசியல் மட்டும் தானே அவனுங்க பார்ப்பானுங்க. அவனுங்க வந்து என்னைக்கு தான் வந்து மக்களுக்கான அரசியல் பார்த்துருக்கானுங்க. அவங்க ம். ஜெயிக்கணும். இத்தனைக்கும் ஜெயிக்கணும் கோர்ட்டே அவ்வளவுதான். அந்த கோர்ட்டே தீர்ப்பு சொல்லி தண்ணி விடுன்னு சொன்னாலும் கர்நாடகா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி விட மாட்டோம்னு சொல்லிட்டு உட்காருவான். மக்களும் அதான் சொல்லுவாங்க. கோர்ட் ஆர்டரே எக்ஸாக்ட்லி. மதிக்க சுப்ரீம் கோர்ட் மாட்டானுங்க. ஆர்டரே மீறுவானுங்க. ஆமா. ஜெயலலிதா இருந்த காலத்திலயும் இதானே நம்ம. But yeah, we have to wait and watch what Thalapathy is going to do. இல்ல அவர் வந்து நிச்சயமா வந்துட்டு இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? ஓக்கலி வீரவசனம் பேசுறவங்க இருக்காங்கல்ல. எல்லா இஷ்யூக்கும் பேசிறணும். இது பண்ணிறணும். டக்கு டக்குன்னு எமோட் ஆவிறணும். இது பண்ணிறணும். அப்படிங்கிறது தான் ஒரு இதா இருக்கு. டீலிமிட்டேஷன்ஸ்க்கு பேப்பர் ஏறிச்சு.